இது சக்சஸ்க்கு முன்னாடி வந்ததுன்னா கான்ஃபிடன்ஸ், அது நல்லது. சக்சஸ்க்கு அப்புறம் வந்தா ஆணவம், அது ரொம்ப கெட்டது. நீ 2 இடத்துல தான் வீக்கா இருப்ப. ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா நீ அவங்கள நம்புவ. இன்னொன்னு நீ சக்சஸ் ஆனதுக்கப்புறம். ஏன்னா எல்லாம் சேர்ந்து உன்னை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சக்சஸ் உன் சிரிப்புல இருக்குங்க. ஆனா உன் மைண்ட்ல போட்டேன்னு வச்சுக்கோ, கதை முடிஞ்சு. என்னோட 19 இயர்ஸ் ஆஃப் கேரியர்ல பார்க்காத அத்லீட்ஸே இல்லை, பார்க்காத ஸ்டேஜே இல்லை. அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நீ ஒன்று நல்லா பண்றியா, அது உன் டேலண்ட், கடவுள் கொடுத்து. நீ ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி வின் பண்றியா, அது உன் ஸ்ட்ரென்த்து, உன் ஹார்ட் ஒர்க்ல வந்தது. நீ வின் பண்றியா, அது சக்சஸ். அது மக்கள் உன்கிட்ட கொடுத்தது, கடவுள் கொடுத்ததும் நீயே உருவாக்கிக்கிட்டதும் எப்பவுமே உன் கூட நிற்கும். சக்சஸ் நிற்கும்னு நினைச்சனா நீயே உன்னை வீக் ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா நெக்ஸ்ட் டே கெட் பேக் டு யுவர் ஒர்க். நீ வின் பண்ணவனுக்குலாம் வரலாறே இல்லை. வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனோட லைஃப் தான் வரலாறா மாறுது. ஒரே வாழ்க்கை சும்மா வரலாறா வாழ்ந்துட்டு போயிடும்.